வாழ்க்கையில் விழித்தெழுவது இப்போதும், எப்போதும் மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறத வலியுறுத்தி இருந்தது, தாமதம் எனும் காலக்களவு அப்படிங்கிற கடந்த அத்தியாயம். இப்ப நம்ம அத்தியாயம் 24க்குள்ள செல்லலாம். இதனுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயது என்பது எண் அன்றி வேறு என்ன? இதற்கு அணிந்துரையாக சுபிதா நரசிம்மன், கோயம்புத்தூர் அவங்களுடைய அணிந்துரைய குடுத்திருக்காங்க. தம்மை ஆழமாக உணர்ந்து, நேசித்து, உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லவும், காலம் எத்திசையில் நகர்த்தினாலும் வாழ்க்கையை நம்வசப்படுத்தும் மனபலத்தை தக்க வைத்துக் கொள்ளும் வித்தையை அற்புதமாய் கற்றுத் தருகிறது இந்த நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க. வயது என்பது எண்ணன்றி வேறு என்ன? ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. மகத்தான செயல்களை செய்யாமல் இருக்க நம்மிடம் சில பிரத்யேக மனத்தடைகள் உண்டு. அவற்றில் பல நேரங்களில் பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுத்துவது வயது. வயது என்பதை அறிவு, தகுதி, அனுமதி என நாம் கற்பிதம் செய்து கொள்கிறோம். அந்த கற்பிதம் மிகப்பெரிய தடையாக வளர்ந்து மிரட்டுகிறது. வயது 2 விதங்களில் நம்மை தடுக்கிறது. சில நேரங்களில் இதெல்லாம் செய்ய உனக்கு வயது போதவில்லை என்கிறார்கள். பல நேரங்களில் இதெல்லாம் செய்ய வயது கடந்து விட்டது என்கிறார்கள். 40களை கடந்தால் வாழ்நாளின் பெரும்பகுதி தீர்ந்து விட்டதாக கருதி நிதானிக்க வேண்டும். இனி பெரிய மற்றும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என நம்மை அறியாமல் ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது. அந்த கட்டுப்பாட்டின் கயிறு எங்கிருந்து நீளும் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் சுருக்கு வைத்தது போல் நம்மை இறுக்கத் துவங்கும். அதன் இறுக்கத்திற்குள்ளிருந்து அவ்வளவு எளிதில் நம்மால் மீள முடியாது. சிங்கப்பூரை நம்மில் பலருக்கும் தெரியும். நாம் கேள்விப்பட்டிருக்கும், பார்த்திருக்கும் சிங்கப்பூர் மிகுந்த பளபளப்பான, பெரும் ஆச்சரியம் தரும் நிலம். மிக பாதுகாப்பானது. உலகளவில் பல்வேறு பெருமைகளை பெற்றிருக்கும் நாடு. இது எதுவும் இல்லாத பழைய சிங்கப்பூரை நம்மில் எத்தனை பேர் அறிந்திருக்க வாய்ப்புண்டு? அறிந்து கொள்ளும் அளவிற்கு பழைய சிங்கப்பூரில் எதுவும் இருந்திருக்கவில்லை. இயற்கை வளங்கள் எதுவும் இல்லாத, இன்னும் சொல்லப்போனால் குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாத நாடாக இருந்த சிங்கப்பூர் 1963ஆம் ஆண்டில் தன்னை மலேசியாவுடன் இணைத்துக் கொள்கிறது. மலேசியா இயற்கை வளம் மிகுந்த நாடு. சில காரணங்களால் 1965ஆம் ஆண்டு மலேசியாவின் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் சிங்கப்பூர் தங்களிடமிருந்து விடுதலை பெறுவதாக அறிவிக்கிறார். உலக வரலாற்றில் தாம் விரும்பாமல், கேட்காமல் சுதந்திரம் என்ற பெயரில் கலட்டி விடப்பட்ட நாடு என்றால் அது சிங்கப்பூராகத்தான் இருக்க வேண்டும். விலக்கி விடப்பட்டது குறித்து சிங்கப்பூரின் தலைவராக இருந்த லீ குவான் யூ நிருபர்களிடம் பேசும்போது, பால்ய காலம் முழுவதும் மலேசியாவுடன் ஆனது என வலியோடு கூறியபடி அழத் தொடங்குகிறார். உணவு, கலாச்சாரம், மொழி என எல்லாவற்றிலும் மலேசியாவின் அங்கமாக இருக்கும் தங்களை பிரித்துவிட்டது வருத்தம் தருகிறது என்கிறார். மிகுந்த கலக்கத்தோடு மலேசியா இல்லாமல் சிங்கப்பூரால் வாழ முடியாது என்று தீர்க்கமாக சொல்கிறார். ஆனால் அதே லீ குவான் யூ அடுத்த நாள் தான் முதல் நாள் சொன்ன கூற்றை தோற்கடிக்கிறார். தெளிவான, உறுதியான முகம் தெரிகிறது. எந்த வாயால் மலேசியா இல்லாமல் சிங்கப்பூரால் வாழ முடியாது என்று சொன்னாரோ, அதே வாயால் திடமாய், உரத்த குரலில், மற்றவர்களின் விளையாட்டை ஆடுவதற்காக நான் இங்கில்லை. நான் பல லட்சம் மக்களின் வாழ்வை கொண்டிருக்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அழுத்தமாய், எந்த நிலையிலும் சிங்கப்பூர் வாழ்ந்து காட்டும் என பிரகடனப்படுத்துகிறார். லீ குவான் யூ அப்படி அறிவித்த போது அவரின் வயது 42. அன்றிலிருந்து 50 ஆண்டுகளில் சிங்கப்பூர் வாழ மட்டும் செய்யவில்லை, பல்வேறு துறைகளில் உலகத்திற்கு முன்மாதிரி என வென்று காட்டியிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் அருகே இருக்கும் பாப்தா கிராமத்தில் பள்ளிக்கூடம் இல்லாததால் யாருக்கும் கல்வி கற்கும் வாய்ப்பு அமையவில்லை. 1993ஆம் ஆண்டு மிக எளிய குடும்பத்தில் பிறந்தவன் பாபர் அலி. மகனை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டுமென பாபர் அலியின் தந்தை சற்று தொலைவில் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறார். இதற்காக பாபர் அலி காலையும் மாலையும் பல மைல்கள் தூரம் நடந்து சென்று வர வேண்டியிருக்கிறது.
தான் பள்ளியில் கற்றுக்கொள்வதை வீட்டில் இருக்கும் தனது தங்கைக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறான். தன் தங்கையுடன் அந்த பகுதியில் இருக்கும் மற்ற குழந்தைகளையும் இணைத்துக் கொண்டு பள்ளியில் கிடைத்த அனுபவத்தையும் விளையாட்டுகளையும் கதை போல் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படியாக 8 குழந்தைகளுக்கு பாபர் அலி தன்னை ஆசிரியனாக மாற்றிக்கொண்ட போது வயது 9. படித்துக் கொண்டிருந்தது 4ஆம் வகுப்பு. மெல்ல கதைகளிலிருந்து அன்றாடம் தனக்கு நடத்தப்படும் பாடத்திற்கு மாறுகிறான். ஆண்டுகள் கடக்க பாபர் அலியிடம் படிக்கும் மாணவர்களும் அடுத்த நிலை வகுப்பிற்கு உயர்கிறார்கள். எதை நோக்கி இது செல்லும் என தெரியாது. ஆனால் நோக்கம் சிறப்பானதாக இருந்தால் அது நல்ல பாதையில்தானே பயணிக்கும். பாபர் அலியின் வயதும் கற்கும் வகுப்பின் நிலையும் உயர்கின்றன. பாபர் அலியின் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையும் கூடுகிறது. பாபர் அலி என்னும் மாணவன் தன் வீட்டின் பின்புறம் மரத்தடியில் ஒரு பள்ளி நடத்துவதும் அதில் பெரும் எண்ணிக்கையில் குழந்தைகள் கல்வி கற்பதும் செய்தியாக வெளியில் பரவுகிறது. அங்கு நிகழ்ந்திருக்கும் கல்வி புரட்சியைக் கண்டு 16 வயதான பாபர் அலியை பாராட்டி BBC வானொலி உலகின் இளம் தலைமையாசிரியர் என்னும் விருதினை வழங்குகின்றது. தலைசிறந்த மனிதர்களை இந்திய அளவில் தேர்ந்தெடுத்து அங்கீகரித்து பாராட்டும் CNN தொலைக்காட்சி ரியல் ஹீரோஸ் விருதினை பாபர் அலிக்கு வழங்கி பெருமை சேர்க்கிறது. பாபர் அலியின் பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவியர்களை நலனை கருத்தில் கொண்டு அங்கு பள்ளி படிப்பை முடித்து மேற்கல்விக்கு வரும் மாணவர்களை மற்ற கல்வி நிறுவனங்கள் இணைத்துக் கொள்ளும் அனுமதியை மேற்கு வங்க அரசு வழங்குகிறது. வெறும் 8 பேரோடு தொடங்கிய அந்த கல்வி பயணத்தில் பயன்பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 800ஆக மாறுகிறது. பிரபல தொலைக்காட்சிகள் பாபர் அலியை பாராட்டி மகிழ்கின்றன. மத்திய அரசு பாபர் அலியின் செயற்கரிய செயலை தமது CBSE பாடத்திட்டத்தில் இணைக்கிறது. கர்நாடக அரசு தங்கள் மாநில PU பாடத்திட்டத்தில் பாபர் அலியின் சாதனையை இணைக்கிறது. நமக்கு வழங்கப்பட்ட இந்த மிகச்சிறிய வாழ்வில் செய்யத்தக்க அதிசயமான காரியத்தை செய்துவிட வேண்டுமென சொல்லும் பாபர் அலி தனித்து பள்ளியை தொடங்கிய போது வயது 9 என்பதை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மனித வாழ்வில் பெரும் தொகையில் வயதை காரணம் காட்டி பலவற்றிற்கும் தடை போடுவது, முடக்குவது ஒருபுறம் நிகழ்ந்தாலும் லீ குவான் யூ போல், பாபர் அலி போல் வயதை பொருட்படுத்தாமல் வாழ்வில், சமூகத்தில் மாற்றங்களை நிகழ்த்திய சாதனையாளர்கள் கணிசமாக உண்டு. எல்லோரும் போகின்ற பாதைதான் எளிதானது, தனக்கானது எனும் எண்ணத்தோடு பலரும் பயணிக்கின்றனர். அப்படி கடந்து போகும் எல்லோரும் தம் காலடி தடங்களால் புழுதியை மட்டுமே கிளப்பிவிட்டு செல்ல முடியும். சிலர் மட்டுமே யாரும் பயணிக்க முற்படாத பாதையில் நம்பிக்கையோடு பாதம் பதிக்கின்றனர். அவர்களால் அந்த பாதைகளில் தடயங்களை பதித்துவிட்டு செல்ல முடியும். அவர்கள் தம் காலடியை ஆழ ஊன்றுகின்றவர்கள். அவர்கள் மற்றவர்கள் போல் வெறுமென கடந்து செல்பவர்கள் அல்ல. அவர்களின் காலடி தடம் ஆழப்பதிவதற்கு குறிப்பிட்ட ஏதேனும் காரணங்கள் இருந்திருக்கலாம். இழுக்க முடியாத ஒன்றை தம் பாதத்தை ஆழ ஊன்றி இழுத்தவர்களாக அவர்கள் இருக்கலாம். சுமக்க முடியாத ஏதோ ஒன்றை சுமந்ததாலும் அவர்களின் பாத அடி அழுத்தமாய் பதிந்திருக்கலாம். தம் ஆற்றலை குவித்து ஏதோ ஒன்றை உயர்த்திவிட்டதாலும் தடம் பதித்திருக்கலாம். பிள்ளைகளுக்கு வயது போதவில்லை என்கிறோம். பெற்றோருக்கு வயதாகிவிட்டது என்கிறோம். வயதை முன்னிறுத்தி ஏதேனும் ஒன்றை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நோக்கமும் தெளிவும் செயல்பாடுகளும் வயதிகளை ஒருபோதும் பொருட்படுத்துவதில்லை. வயது என்பது அனுபவங்களின் அடிப்படையிலேயே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது. தான் யார், தான் செய்ய விரும்புவது யாது, தன் கடமை என்ன, தன்னால் எதுவெல்லாம் செய்ய முடியும் ஆகியவற்றை உள்ளடக்கிய தேடலை வைத்தே வயது குறித்து தீர்மானிக்க முடியும். யார் வாழ்விலும் எந்த சலனமும் ஏற்படுத்தாமல் இந்த வாழ்வை கடந்து போகிறவர்களால் என்ன பயன்? முதலில் அவருக்குத்தான் என்ன பயன்? வயது எனும் எண்ணை காட்டி வாய்ப்புகளை மறுப்பதையும் புறம் தள்ளுவதையும் கைவிடுவோம்.